Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம். Green rice and white chicken. இது நல்ல சூப்பரான டிஷ் இது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Welcome to Papa's Cookies. முதல்ல green rice செய்யலாம். இந்த green rice வந்து ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ரைஸ். அரோமாவும் டேஸ்டும் சும்மா அட்டகாசமா இருக்கும். நம்ம இப்போ green ரைஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டாரு போடுறோம், அப்புறம் இந்த பட்டை கொஞ்சம், ஏலக்காய், லவங்கம், 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா பேஸ்ட் அரைச்சாச்சு. வாங்க நம்ம இப்போ க்ரீன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சோடனே நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கினாக்கா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா கிளாஸியாக மாறிச்சு. ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக இதுக்கு வந்து நம்ம வந்து வதக்கக்கூடாது. இந்த டிஷ்ஷுக்கு வந்து இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்க நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை. இது கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் வந்து 4 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் 1க்கு 1.5 ரேஷியோவில் வந்து 6 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக செஞ்சிங்கனாக்கா தண்ணி அளவு நீங்கள் கம்மி பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கொதிக்குது. நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு வைக்கணும். ரைஸ் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிங்க. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இப்போ சால்ட் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இப்போ இனிமேல் குக் பண்ணோம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். இப்போ மூடி போட்டுடுறேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் எல்லாம் 80% குக் ஆகிட்டு இருக்குது. மீதி 20% நம்ம இப்போ குக் பண்ணோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பொறுத்து ஓப்பன் பண்ணால் குக் ஆகிடும். நான் வந்து இப்போ 10 மினிட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து 3 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் குக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து மீதி இந்த பாத்திரம் ஹீட்லேயே வந்து மீதி வந்து ரைஸ் எல்லாம் குக் ஆகட்டும். நம்ம ஒரு 6 மினிட்ஸ் பொறுத்து ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வா, நல்லா சூப்பரான வாசனை அடிக்குது. பாருங்கள் இன்னும் சூப்பராக வெந்திருக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது உங்களுக்கு பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
க்ரீன் ரைஸ் வந்து நம்ம செஞ்சாச்சு. அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து ஒரு ஒயிட் சிக்கன் செய்யலாம். இந்த ஒயிட் சிக்கன் வந்து பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ரிச்சான ஒரு சிக்கன் கிரேவி இது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளெண்டர்ல நான் முந்திரி பருப்பத்தை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூவு சேர்த்துக்கிறேன். பே லீஃப், பிரியாணி இலை, அப்புறம் எள்ளு, வெள்ளை எள்ளு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்குது. இப்போ வந்து சிக்கனை வந்து நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா இது மாதிரி ஃபோக்கை வச்சு நல்லா குத்திக்குங்க. அப்போ தான் நம்ம குக் பண்ணும் போது மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் நான். சீரகத்தூள், ஒயிட் பெப்பர் தூள், சால்ட்டு, லெமன் ஜூஸ், ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்க்குற பொருளெல்லாம் கலரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒயிட் கலர்லேயே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இதில் சேர்க்குற பொருள் எல்லாமே கலர் சேஞ்ச் பண்ணாத பொருளாக நம்ம சேர்க்குறோம். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து 2 ஆனியனை வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா ஒன்று பாதியமாக அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆனியன் வதக்கின உடனே நம்ம மசாலா கலக்கி வச்சிருந்தீங்க சிக்கனை, அதை வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு மீதி இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழைச்சி சேர்த்துக்குங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. பார்க்கறதுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்பயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் செய்யும் போதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலக்கி விடுங்க. திருப்பியும் கவர் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா சூப்பராக இருக்குது வாசனை. பார்த்தீங்கன்னா கிரேவி எல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காயின்னு வருது. சிக்கனும் வெந்திருக்குது. இப்போ வந்து நான் க்ரீன் சில்லியை வெட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம மிளகாய் தூளே நம்ம சேர்க்கறது இல்லை. அதனால க்ரீன் சில்லி தான் காரம் கொடுக்கும். அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு பிறகு அப்பப்போ நீங்கள் கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, ரிச்சான டிஷ்ஷு. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். கோகனட் மில்க் நான் சேர்த்துக்க போகிறேன். கோகனட் மில்க்கும் க்ரீமும் சேர்த்துட்டு அதிக நேரமாக நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது, இல்லைன்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கஸ்தூரி மேதி வந்து கார்னிஷ்க்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி அது மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ரிச்சான க்ரீமியான சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரிச்சான டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு நம்ம ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டிலேயே செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா, நான் வந்து டிஸ்பிளேக்கு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், டிஸ்பிளேவே நல்லா இப்படி சூப்பராக இருக்குது. அப்போ சாப்பிட்டாக்கா நல்லா எப்படி இருக்கும்? க்ரீன் ரைஸ் வித் ஒயிட் சிக்கன், நல்லா சூப்பரான காம்போ. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.